ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்னன்னா, 1 பார்ட் சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்னைக்கு 300 கிராம் அளவுக்கு சிக்கன ஃபர்ஸ்ட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் மிளகு சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதில் தயிர் அப்படி இல்லைன்னா பச்சை பால் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் மில்க் தான் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்லேயே சேர்ந்துருக்கணும். இந்த மாதிரி மில்க் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணி அப்படியே வச்சுருங்க. 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் இதை நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது செய்கிறதுக்கு நான் கொஞ்சமாக ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னா ஏலக்காய், பட்டை, அப்புறம் லவங்கப்பூ, கொஞ்சமாக மராட்டி மொக்கு, சோம்பு, கல்பாசி, அப்புறமேட்டு பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு எண்ணெய் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகி எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் ஸ்மெல் வந்து நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமேட்டு இதில் அரைச்சி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தோட பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை போன்னு வெந்ததுக்கு அப்புறமேட்டு இதில் 2 சின்ன தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கறதுக்கு மூலிமா கிரேவி வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. அப்போ தான் தக்காளி வந்து சீக்கிரமாக வணங்கும். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வணக்கி விடுங்க. தக்காளி பாதி வெந்ததுக்கு அப்புறமேட்டு இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மேரினேஷன்லேயே மசாலா சேர்த்துருக்கோம். அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்தா போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வணக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் 1/2 அன் ஹவர் நல்லா மேரினேட் ஆகி இருக்குது. இப்போ இதை நம்ம அதில் சேர்த்துடலாம் கிரேவியில். சிக்கனை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த கிரேவிலே கலக்கி விடுங்க. இது இப்படியே குக் ஆயிரும். தண்ணி லேசாக தெளித்து மட்டும் விட்டாலே போதும். உங்களுக்கு இது மாதிரி செமி கிரேவியாக ட்ரையாக கொஞ்சம் வேணும்னா இப்படியே சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி சாப்பிட்றப்பவே. ஆனால் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் செய்ய போகிறேன். ஏன்னா நல்லா கிரேவியாக வேணும். கொஞ்சமாக தேங்காயில் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. கசகசா இல்லைன்னா முந்திரி சேர்த்துக்கலாம். 2மே இல்லைனாலும் விட்டுறலாம். வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றினாலே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக இது வெந்துட்டுருக்கப்ப கருவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க. நான் அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு அப்புறம் அந்த மிக்ஸி கழுவுன தண்ணி மட்டும் இதில் ஊற்றினேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இது சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மௌனி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.